கேட்கக்கூடிய சத்தத்தில் தான் கேட்போம். அதுக்கான ஊரே திரண்டு வந்து அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவரை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிருக்கிறோம். செத்தவங்கள்ட்ட போய் எப்படி கேட்குறோம்? இங்கேயும் கேட்குறோம், அங்கேருந்து கேட்குறோம், எங்கேருந்து எங்கே வேணாலும் கேட்குறோம். அப்போ அந்த மாதிரி கேட்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் அனைத்தையும் கேட்பார் என்ற கருத்தை செயல் விளக்கத்தின் மூலமாக காட்டுகிறீர்கள். உங்களுடைய செயலால், உங்களுடைய நடத்தையால், உங்களுடைய அழைப்பால் அந்த கருத்தை திணிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இது ஒரு வாதத்தில் ஏற்கத்தக்க ஒரு கேள்வியே கிடையாது. இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி கேட்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, களியக்காவில விவாதத்தில் நடந்த அந்த ஒப்பந்தம், திருப்பூரில் போட்ட ஒப்பந்தம் தான் அது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் களியக்காவில விவாதம் நடைபெற்றது. அதை தூக்குனதுக்கு மிகப்பெரிய ஆதாரமே என்ன தெரியுமில்ல? இந்த விவாதத்துக்கு போடப்பட்ட அந்த நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து விட்டது. இப்பொழுது போடப்பட்ட அந்த விவாதத்தினுடைய நிலைப்பாடு என்ன? ரெண்டாவது தலைப்பு, இணை வைப்போரும் பிதத்துவாதிகளும் யார்? அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் ஷேக் அப்துல்லா ஜமாலி, சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவையினர் மற்றும் அவர்களது கொள்கை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் முஷ்ரிக் எனும் இணை வைப்பாளர்கள், பிதஅத்வாதிகள் என்பது தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்து நிலைப்பாடு. நம்முடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தினர் இணை வைப்புக்கும் பிதஅத்திற்கும் சொந்தக்காரர்கள். இந்த தலைப்பில் தானங்க விவாதம் நடத்தினேன். அப்போ பேசாமல் நம்ம ஒப்பந்தம் போடாமல் நிலைப்பாட்டையும் விவரிக்காமல் நம்ம ஏற்கனவே வாதம் நடத்தினோமே களியக்காவில, அதே நடத்திக்கலான்னு போயிருக்கலாமே. ஏன் நம்ம ஒப்பந்தம் போட்டால் நிலைப்பாட்டை தெரிவித்தோம்? அப்போ அவங்க போட்ட அந்த நிலைப்பாட்டில் ஆதாரத்தை எடுத்து வைக்க எதுவுமே இல்லைங்கிறதுனால களியக்காவில வாதத்தை தூக்கிவிட்டாங்க. எந்த ஒப்பந்தம் போட்டிருக்கோ அதுக்கு வந்தாங்க, நீங்களும் முஷ்ரிங்க இருந்தாங்க ஆதாரம், அதை எடுத்து வைக்க முடியல. காலையிலேருந்து இது வரைக்கும் நீங்கள்லாம் பிதத்துவாதிகள்ங்க, இந்தாங்க ஆதாரம் என்று காலையிலேருந்து இதுவரைக்கும் எடுத்து வைக்கல. அதை விட்டுவிடு களியக்காவிலை வாதத்தில் இப்படி போட்டீர்களே, அதற்கு என்ன பதில், இதற்கு என்ன பதில் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த நிலைப்பாட்டிற்கு எங்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால் ஒரு கடிதமே நாங்கள் எழுதணும். அந்த கடிதத்தின் போது கூட இந்த விவாதம் நடந்துச்சுலங்க. இதுக்கு முன்னால் சில கடிதங்கள்